வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் தமிழ் மொழி விழான்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து சமீபத்தில் தேசிய நூலகத்தில் ஒரு விழா வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல நடக்கும் அது. ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம். அது வந்து மெயின்லி குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிகழ்ச்சிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அதாவது அங்கே என்னெல்லாம் காமிச்சாங்கனாக்க, எல்லாமே தமிழர்களுடைய பாரம்பரிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளும் பர்ஃபார்ம் பண்ணாங்க அங்கே. அதுதான் ரொம்ப வியப்பாக இருந்தது நமக்கு. அதாவது இந்த சிலம்பாட்டம் இருக்கு இல்லையா, சிலம்பாட்டம், பறையாட்டம், அப்புறம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் வந்து கரகாட்டம், இதெல்லாம் வந்து பாரம்பரிய கலைகள். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து டீச் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. அதை வந்து குழந்தைங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க. ஒரு ஆர்ச்சர்ட் ரோடுக்கோ இல்லை ஒரு ஷாப்பிங்க்கோ போயிருந்தால் கூட இந்தளவு மன நிறைவு நமக்கு ஏற்பட்டிருக்காது. இதில் வந்து ஏற்பட்டது. அதேமாதிரி களிமண்ணும் வாழ்வியலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த களிமண்ணால் என்ன கைவினை பொருட்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து குழந்தைகளுக்கு சிம்பிளாக விளக்கி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரம் பண்டைய தமிழர்களுடைய உணவு வகைகள் அதுவும் ஆக்சுவலாக பண்ணியிருந்தாங்க. அங்கே சுண்டல், நீர்மோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் பண்டைய தமிழர்கள் வீட்டில் இருந்த சில பொருட்கள், அதாவது ஆட்டுக்கல், அம்மி, கல்லோரல், முறம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக வச்சுருந்தாங்க அங்கே. இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கே. ஸோ லோக்கல் சிங்கப்பூரியன்ஸுக்கு, பெரியவங்களுக்கே இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு விசிட்டாக இருந்ததுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம், பார்த்து ரசிங்க. சிறப்பு விருந்தினர் டாக்டர் சீதா லக்ஷ்மி வராங்க. அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்க அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க NTUவில். இதில் வந்து இந்த ஆடியன்ஸ்லேருந்து சில பேருக்கு சிலம்பம் கற்றுக்கணுன்னா ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. குழந்தைகள் அதிகம் அதில். ஸோ அவங்க சிலம்பு, அந்த கம்பை எப்படி கையில் வச்சுக்கணும், எப்படி உருட்டணும் அப்படிங்கிறது வந்து ஓரளவு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. இது வந்து பாராட்டத்தக்கது. இது வந்து ஒயிலாட்டம்னு பேர். கையில் ஒரு சின்ன துணியை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒயிலாட்டம். இது வந்து மயிலாட்டம். ஆக்சுவலாக மயில் தோகையை, ரியல் மயில் தோகை கொண்டு வந்து அதை அவங்க பின்னால் கட்டி விட்டுருக்காங்க. அவங்க அப்படியே டான்ஸ் ஆடணும் தோகையோட. அதுதான் மயிலாட்டம்னு பேர்.
இது என்னன்னு சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியும். கரகாட்டம். ராமராஜன் நினைவுக்கு வராமல் இருக்க மாட்டார். அப்புறம் களிமண்ணில் என்னெல்லாம் பொருட்கள் செய்ய முடியும், கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப ஆவல் காட்டினாங்க அதில். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னோம். ஸோ ஏதோ இங்கே சாப்பாட்டுக்கு ஏதோ பண்ணுறாங்க. மோர், இது மோர் கடைய தயாரா அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து சுண்டல், ஹெல்த்தியான உணவு. சுண்டல் செய்யலாம் வாங்க. தமிழர்களின் பாரம்பரிய பொருட்களான மரம், அம்மி, ஆட்டுக்கல் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குழந்தைகள் பார்த்துருக்குன்னு தெரியல, பெரியவங்களே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாரதியார் இல்லாத தமிழ் மொழி விழாவே கிடையாது. தமிழ் பேசுறவங்க இருந்தா போதும். நம்மளோட காது லிஸ்னிங் தான் ரொம்ப முக்கியம்.